கோவை அருகே ஊருக்குள் கரடி புகுந்து தாக்கியதில் மாடு மற்றும் கன்றுக்குட்டி பலியாயின. கோவை ஆலந்துறை அடுத்துள்ள இருட்டுப்பள்ளம் கிராமத்தில் மயில்சாமி என்பவர் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த மாடுகள் திடீரென்று அலறின. சத்தம் கேட்டு அருகில் உள்ள மக்கள் சென்று பார்த்தனர். அங்கு படுகாயங்களுடன் மாடு மற்றும் அதன் கன்றுக்குட்டி இறந்து கிடந்தன. இது குறித்து மயில்சாமி வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் கரடி மாடுகளை தாக்கி உள்ளதாக தெரிவித்தனர். காட்டு யானைகளை தொடர்ந்து கரடியின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதால் ஆலந்துறை பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். குறைஞ்சது ஒரு 10 வருஷ காலமாவே ஆனத்தொலை அதிகமா இருந்ததுங்க. பயிர் சேதா, உயிர் சேதா எல்லாமே பண்ணிட்டு இருந்தது. இப்போ சமீப காலமா கரடி நடமாட்டம் அதிகமாயிடுது. இப்போ ஒரு மாடு ஒன்று கண்ணுக்குட்டி ஒன்று அடிச்சு குடலெல்லாம் உருவி கொண்டு போட்டுதுங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நைட்டும் பகலுமா பார்த்தீங்கன்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து விட வேண்டியதாக இருக்குது. விவசாயத்துக்கு தண்ணி கட்டுறதுக்கு வர வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த பாதுகாப்புமே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமையும் இருக்குதுங்க. கரடி நடமாட்டத்தினால இப்போ பசுமாடு எல்லாமே வச்சு வளர்த்த முடியாத சூழ்நிலைக்கு ஆயிடுதுங்க. இப்போ விவசாயம் எல்லாமே கவலைக்கிடமா இருக்குங்க. கோடை காலம் துவங்குவதற்கு முன்பே வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து வரும் நிலையில் அவற்றை தடுக்க வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மலை கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.